கர்த்தாவே நீர் தான் எனக்கு எல்லாம் வந்து சொல்லி தேவன் நம்முடைய உண்மை எதிர்பார்க்கிறார். நான் என்ன சொல்ல வேண்டும்? அதனாலதான் தேவன் நம்மை அசைக்கிறார். திரை விலகுகிறது. என்ன திரை? திரை உங்களுக்கு தெரியுமா? நாடக மேடைகளை திரை போட்டு பின்னால் மேக்கப் பண்ணி கொண்டிருப்பாங்க தெரியுமா? திரை போட்டு பின்னால மேக்கப் செட் வச்சு நடத்தி கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு சீன் வர திறந்து அந்த பாத்திரங்களோடு திரும்ப எடுத்து அவங்களுக்கு மேக்கப் போடுவாங்க. திரை விலகிச்சு சொன்னா உள்ள இருக்கிற மேக்கப் எல்லாம் வெளியே வந்துடும். சாயம் விழுத்தது, உண்மை வெளியே வந்தது. அதனால தேவன் நம்மை அசைச்சு குலுக்கி போட்டு என்னை நோக்கி பாப்பார். மகனே, சிங்கத்தின் கதையில் நீ என்ன சொல்ல போறா? அக்கினியின் மத்தியில் நீ என்ன சொல்ல போறா? சிலுவையிலே இருந்து என்ன பேச போகிறாய்? நம்முடைய ரட்சகர் அந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, பிதாவே உன்னுடைய கரங்கள் என் நாளில் பிறக்கும் போதும் அதுதான், அவர் கண்ணை மூடும் பொழுதும் அதுதான். அது மரணம் அல்ல. பிறக்கும் போதும் அதுதான், கண்ணை மூடும் பொழுதும் அதுதான். இப்படி யாருமே அறிக்கை செய்வதில்லை. யோசிச்சு பார்த்தா யாராவது அறிக்கை பண்றாங்களே? இயேசு பார்த்தவங்க யாருமே அறிக்கை. அவர் ஒருவர்தான் பிறக்கும் போதும் சொன்னார், உம்மண்டை நான் விழுகிறேன். அவர் தன்னுடைய கண்களை மூடும் பொழுது சிலுவையில் சொன்னார், என் ஆவி உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இதுதான் பிதா மேலே இருக்கிற நம்பிக்கை. இதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே பொய்கள் எல்லாம் விலகி போகத்தக்கதாக, உண்மை வெளிப்படத்தக்கதாக தேவன் இந்த பூமியை அசைய பண்ணுகிற காலம். உண்மையை அவர் காண வேண்டும். அவர் அசைய பண்ணி உண்மையை கண்டுவிட்டால் அதுக்கு பிறகு அவருக்கு தெரியும், இவன் என்னுடைய வீட்டிலே ஊத்தவன். அதனாலதான் சங்கீதக்காரன் எடுத்துக் கொள்ளுவோம். 62 வாசிக்க கேட்போம். 62, 6, 7, 8 வாசிக்க கேட்போம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, இக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு, அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என்னுடைய பலம், அவர்தான் எனக்கு எல்லாம், வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் சுத்த அறிக்கை. என்ன அறிக்கை? சுத்த அறிக்கை. இந்த அறிக்கை நான் செய்தேன் என்று சொன்னா தேவனுக்கு ஓகே. அவருக்கு தெரியும் இவன் உண்மையுடையவன். இவனை நான் இனி அசைக்க வேண்டிய அவசியமே இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்மை அசைச்ச உடனே நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, முறுமுறுப்புகள், எதிரான வார்த்தைகள். சத்ரு சொல்வார், பார்த்தாயா, கைகளை கழுவி சுத்தமா கர்த்தருக்காக வாழ்வேன் என்று சொன்னாயே, பார்த்தாயா, உன்னுடைய சூழ்நிலையை பார்த்தாயா, வா மீண்டும் வா என்னிடத்துல புசித்து குடித்து கொண்டாடுவோம். சாத்தான் அப்படிப்பட்டவர்களை என்ன செய்வான்? அழைப்பான். இவர் என்ன பார்ப்பார்? உண்மைதானே, உண்மைதானே என்று சொன்னால் நமக்கு உண்மையாய் அசைவில்லாத நம்முடைய நித்திய நம்பிக்கை எது என்பது நமக்கு தெரிகிறதே இல்லை. நம்ம அசையக்கூடிய பொருள்களை நம்முடைய நம்பிக்கை வைத்ததுனாலதான் அடிக்கடி நாம் என்ன செய்யணும்? ஆட்டம் காண வேண்டி இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்க வேண்டும்? அசையாத அந்த தேவன் மேல வச்சிட்டோம் என்று சொன்னா அவர் அசையவே மாட்டார். அவர் அசையவே மாட்டார். இங்க பக்தன் சொல்லுகிறான், நான் அசைக்கப்படுவதில்லை. திரும்ப வாசிங்க. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை என்றால் அவர் அசைக்கப்படுவதில்லை. அவர் அசையாதவர், அவர் இல்லாமல் போகாதவர், அவர் நித்தியமானவர், அவர் நிரந்தரமானவர். வேற என்னத்துக்கு தான் நீங்க இப்படி வரையறை கொடுக்க முடியும்? வேலை கொடுக்க முடியுமா? பரிசுகளுக்கு கொடுக்க முடியுமா? என்னிடத்தில் இருக்கிற பணத்துக்கு, சொத்துக்கு, என்னோட உடமைகளுக்கு நான் கொடுக்க முடியுமா? அவன் சொல்றதை கேளுங்க. தாவீது சாதாரணமானவன் அல்ல, பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய சொத்து பத்துக்கள் உள்ளவன், பெரிய ஐஸ்வர்யவான். அவருடைய வாயில வரைக்கும் அறிக்கையை பார்த்தீங்களா? நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றா எனக்கு இருக்கிற சொத்துனாலே அல்ல, பலத்தினாலே அல்ல, படையினாலே அல்ல, நான் யுத்த வீரன் இருக்கிறதுனால அல்ல. ஒருவன் நான் போய் 200 பேருடைய நுனித்தோலை வெட்டி கொண்டு வாரான். நான் யோசிச்சு பார்த்தேன், என்னத்துக்கு? ஒரு பொம்பளைக்காக. அவர்களுக்கு அந்த காலத்திலே அது வீரம், நமக்கு அருவருப்பு. நமக்கு இப்படி இருக்கு அருவருப்பு. அப்படிப்பட்ட ஒரு வீரன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் அசைக்கப்படுவதில்லை என்றால் நீ என்னுடைய பலம், என்னுடைய பட்டயம் அல்ல. இடுப்பிலே கொடி இருக்கிறதே அந்த பட்டயம் அல்ல, கேடகம் அல்ல, நீதான்
நீதான் என் கேடகம், நீதான் என் பட்டயம் கர்த்தாவே. உம்மாலே நான் அசைக்கப்படாம என்றும் உம்மாலே நான் அசையாதவனாய் இருக்கிறேன் என்றால் நீர் அசைக்கப்படுவதில்லை. உம்மை யாரும் அசைக்க முடியாது. உம்மை நம்பி இருக்கிற நானும் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய உறுதி நாம் எதை நம்பி இருக்கிறோமோ அதை பொறுத்தா. நீங்க உறுதியா இருக்க முடியல சொன்னா உங்க நம்பிக்கை தவறு. நீங்க எதன் மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்க கர்த்தர் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மை இல்லை. நம்புற மாதிரி தான் இருக்கு, ஆனா உண்மை இல்ல. மாதிரி தான் இருக்குது. சொல்லுவாங்க பொன் மாதிரி தான் இருக்குது. இந்த நகையை பார்த்தா பொன் மாதிரி தான் இருக்கு சொல்லுவாங்க. இது எப்படி அக்கா எப்படி இருக்குது? பொன் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நாம ஒருக்கா என்ன செய்து பார்க்கிறோம்? சோதிச்சு பார்க்கிறோம். எங்க கொண்டு போய் நான் கடை கொண்டு போவோம். அல்லது என்ன சொல்றது, அது என்ன சொல்ற அந்த வேலை செய்யறா தட்டாரா பட்டாரா அவட கொண்டு போய் அங்க கொடுப்போம். சொல்லுவா சரி சரி கொண்டு வாங்க, இதை சோதிச்சு பார்க்கறதுக்கு இவ்வளவு முடியும். ஓகே ஓகே பரவாயில்ல சோதிச்சு பாருங்க. அவர் எடுத்து டக்குனு என்ன செய்வார்? அக்கினியிலே போடுவார். அக்கினி பரிசோதிக்க கடைசியா சொல்லுவார் இது பொய்யான நகை. மேல பார்த்தா தங்கம்லாம் பூசி இருந்துச்சு, வெயிட்டு சரியா தான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட சரியா தான் இருந்துச்சு. ஆகவே இவர்கள் உங்களை ஏமாத்த பார்த்தார்கள். ஆனால் அக்கினி உண்மையை வெளியே கொண்டு வந்தது. இதை நீங்க வாங்கக்கூடாது, இதை நீங்க நம்ப கூடாது, அந்த நபரையும் நம்ப கூடாது என்று சொல்லி அதை சோதித்து பார்க்கிறவன் சொல்லி விடுவார். அதே போல தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறவர், நம்மை அசைக்கிறவர். நம்மள சொல்ல முடியுமா? கர்த்தாவே நீதான் என்னுடைய பலம், நான் அசைக்கப்படுவதில்லை என்றால் நீர் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறேன், நீர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிற கர்த்தாவே. வேறு ஒன்றிலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. உறுதியா சொல்றேன். வேலை இருக்குதான், அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. திடீரென்று இல்லாமல் போகும். சோசல் காசுக்கு தான் நம்பிக்கை இல்லை, அது இல்லாமல் போகும். அரசியல் வாழ்க்கையில் கிடைக்கிறதுனால நம்பிக்கை அது இல்லாமல் போகும். பேபி போனஸும் இல்லாமல் போகும் கர்த்தாவே. அதனால இவைகள் எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னுடைய நம்பிக்கை நீர்தான். அதனால நான் பேபி போனஸுக்கு பின்னால் ஓட மாட்டேன். ஃபைல தூக்கிட்டு எங்க ஓடுறோம்? 19 தான் ஓடுறோம். அதை போட்டு முடியும் வரைக்கும் நமக்கு தூக்கமே இல்லை. ஓடு 80 யூரோ அவங்க அதை கொண்டுவாங்க, இதை கொண்டுவாங்க, எடுத்து போங்க, எடுங்க கொண்டு போங்க, போய் துமாந்தா பண்ணி பேங்க் காசு வந்து 80 யூரோக்கு ஜீவன் வந்துச்சு. 80 யூரோ கத்து பாப்பா என்ன தேடி வந்து இப்படி ஓடுதே இல்லை. மனைவியை பாப்பா இவள் என்ன தேடி ஓடுதே இல்லை. ஆனா தேவியோட பெருகிஞ்சு கொண்டு படுத்துக்கிறான், யோசிச்சு கொண்டே படுத்துக்கிறான். என்ன சங்கதி 3 மாசம் வரை இல்லை, பேபி போனஸ் 3 மாதம் வரையிலே என்ன சங்கதி என்னவா இருக்கும்? இப்ப சிந்தனைக்கு மேல சிந்தனை. கர்த்தர் பார்த்த என்னுடைய வசனத்தை குறித்து ஒரு நாள் கூட என்னுடைய வார்த்தை ஆயிரம் எழுதி கொடுத்துக்கு ஒரு வார்த்தையை கூட குறிச்சு ஒரு நாள் கூட இப்படி தியானிச்சது இல்லை. ஆனா பேபி போனஸ் குறித்து 3 நாளா தியானிக்கிறாங்க. என்ன விசுவாசி இவர்களெல்லாம் விசுவாசி. கர்த்தர் உண்மை பொய்யை விளக்குகிற கர்த்தர். கர்த்தருக்கு மட்டும் உண்மை. அப்படிப்பட்டவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறவர். அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்துதான் அவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி வேதத்திலே காண்பித்திருக்கிறார். அவர்களை தான் அவர் பட்டியல் போட்டு எதிரே 16 அதிகாரத்திலே மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த லிஸ்ட்ல நாங்களும் இருப்போமாக. அந்த லிஸ்ட் அதோட முடிஞ்ச நினைக்காதீங்க, அது தொடருது. அதுக்கு பிறகு அந்த லிஸ்ட் தொடருது. அது பெரிய லிஸ்ட். பரலோகத்தில் இருக்கும் மிகுதி, இது பூமியில இருக்கிற லிஸ்ட். 11ஆம் அதிகாரம் மிகுதி பரலோகத்தில் இருக்கு. அங்கே போகும்பொழுது தேவ விசுவாச வீரர்கள் பட்டியலே நாமே கொண்டு வந்து நிறுத்துவார். என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார், நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். இவன் அவனுடைய எல்லா அசைவுகளிலும் எனக்கென்று மாறுபட்டு நின்றான். கர்த்தாவே நீதான் என் நம்பிக்கை. அத்தி மரத்தை இல்லாம போனான், திராட்சை செடி பலன் கொடுக்காம போனான், மந்தையில தொழுவத்துல மந்தைகள் இல்லாம போனாலும் கர்த்தாவே நான் உண்மையிலே மகிழ்ச்சியா இருப்பேன், உண்மையிலே நம்பிக்கையா இருப்பேன். நீர்தான் என் கண்மலை, நீர்தான் என் நடக்கலாம், நீர்தான் என் கால்களை மான்கால்கள் போல மாற்றி என்னை மலையிலே நடக்கப்படுகிறவர் நீர் கர்த்தாவே என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் ஒரு 10 பேர் எழும்பிட்டு சொன்னார். அதை கேட்கிறவர்கள் மாறிடுவார்கள். நம்முடைய நம்பிக்கையை கண்டு அதைத்தான் வேதம் நமக்கு துணிவாய் எடுத்து காட்டுகிறது. தாவீது அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் நீ என்னுடைய நம்பிக்கை கர்த்தாவே. எது வருகிறதோ எது போகுதோ எது இல்லையோ ஏதோ இருக்குதோ என் நம்பிக்கை நீங்க தான். என் நம்பிக்கை மாறாது என்றால் நீங்க. என் நம்பிக்கை நீங்க இருக்கிறபடினால் என் நம்பிக்கை ஒரு நாளும் பொய்க்காது, ஒரு நாளும் இந்த நம்பிக்கை என்னை ஏமாற்றாது கர்த்தாவே. சிலுவையில் இருக்கிறவர் இரட்சகராய் மாறினது போல, குழிக்குள்ள இந்த சரீரம் நம்மை உயிர்ப்பிக்கிற சரமாய் மாறினது போல, அக்கினியின் நடுவில் அவர்களை தப்பித்துக் கொண்டு வந்தது போல, சிங்கத்தின்
மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறது என்பதில் நான் பூர்ணமா விசுவாசிக்கிறேன். கட்டாவே நம்ம உள்ளத்துல சொல்லப்படும், நான் பூர்ணமா விசுவாசிக்கிறேன். இரண்டு ஆண்டவர் நம்முடைய உண்மையிலுக்காக எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்த வெளிப்படுத்த 14வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். 14 வாசியிலிருந்து. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலை கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்கள். தேவன் எப்படி பிரித்து காட்டுகிறார் யோசிப்பார்கள். தேவன் எப்படி தம்மை உண்மையாய் பின்பற்றார் சொன்னார். அவருடைய உள்ளத்திலே அவருடைய வாயிலே கபடம் இல்லை, உள்ளத்திலே மாசு இல்லை. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்ற உண்மையாய் அவரை நேசிக்கிற ஒரு கூட்டம். தேவன் உத்தரவுதான் எண்ணிக்கை சொல்றார் 1,44,000 பேர். இவர்கள் யாரு? யூதர்கள், புறஜாதியார் அல்ல. தேவன் அவர்களை தெரிந்திருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற, வஞ்சகம் இல்லாத, கபடம் இல்லாத, சுத்த மனதுள்ள, தேவனுக்கு முன்பதாக மாசற்றவர்கள். அவருடைய கண்கள் ஆராய்ந்து பார்க்கிற இமைகள் இவர்களை பார்க்கும் பொழுது, நம்ம தேவனுக்கு அளிக்கும் பொழுது அவருடைய கண்கள் அப்படியே மேலே ஒரு ஸ்கேன், அவருடைய கண் இமை மேலே ஒரு ஸ்கேன், கீழே ஒரு ஸ்கேன், எல்லாம் அவ்வளவுதான். நாம போய் அல்லேலூயா அல்லேலூயாவை நிறுத்து, நிறுத்து எல்லாத்தையும் பாருங்க.